இப்போ ஒரு ஒரு தாட் இருக்குது. லேடிஸ்லாம் நிறைய ஜிம் போகிறாங்க. ஜிம் போயிட்டு உடம்ப நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்குது. நிறைய ஃபேமிலியில் மாற்று கருத்து இருக்குது. எதுக்கு லேடிஸ்லாம் ஜிம்முக்கு போகணும்? இவங்க நல்லா ஒழுங்காக வேலை செய்யாமல் உடம்ப நல்லா ஏற்றி வச்சுட்டு திரும்ப ஜிம்முக்கு போயிட்டு உடம்பு குறைக்க ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத செலவு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அது தப்பான விஷயம் தானே. ஜென்ஸுக்கு எப்படி ஜிம் போகணுன்னு தோணுதோ அதே மாதிரி லேடிஸ் ஜிம் போனால் நிறைய அந்த ஹார்மோனல் இஷ்யூஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியும் அவங்களால. லேடிஸ் எதுக்கு வாக் போகிறாங்க, லேடிஸ் எதுக்கு ஜிம் போகிறாங்க? அப்போ லேடிஸ் எதுவுமே அப்போ இல்லை, ஜிம் போனால் தான், வாக்கிங் போனால் தான் டாக்டர்கிட்ட போகிறத நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். டாக்டர்கிட்ட போய் நம்ம டேப்லெட் வாங்கினா நம்மளை யாரும் கேள்வி கேட்கறதில்ல. டாக்டர்கிட்ட போய் பாரு, உடம்பு சரியில்லை, நீ போய் டாக்டர்கிட்ட போய் பாரு. உடம்பு சரியில்லை, நீ ஜிம் போ, நீ ஃபிட்டாரு, உன் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோ, நல்லா சாப்பிடு அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. ஆனால் உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போய் மெடிசின்ஸ் வாங்கு, இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ, திரும்ப படுத்துக்கோ, தலைவலின்னு படுத்துக்கோ. ஆனால் ஜிம் போகிறதெல்லாம் இட்ஸ் நாட் குட் ஃபார் லேடிஸ். அப்படிலாம் போகக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் தான் இருக்குது. ஆனால் அதுவும் நம்ம ஹெல்த்தி இது பேருக்கு லைஃப் ஸ்டைல் எல்லாருமே சிஸ்டமில் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. யாரும் ஓடி ஆடி போய் வேலை செய்ய போகிறதில்ல. நல்ல ஃபிசிக்கல் ஒர்க்குக்கே வாய்ப்பே கிடையாது. எங்கேயுமே வீட்லேயும் பெருசாக கிடையாது. வெளியில் ஜாப் போனாலும் அப்படி இல்லை. அது மாதிரி ஒரு ஜாபை நம்ம சூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபிசிக்கல் ஒர்க் இருக்குது அப்படின்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக லேடிஸும் ஜிம் போயிட்டு தான் அவங்க உடம்பை சரி பண்ணிக்கணும். இதை ஃபேமிலியில் உள்ளவங்க புரிஞ்சுக்கணும். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். சிந்தித்து செயலாற்றுவோம்.